ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை நூடல்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சின்ன கப்பில் 1 கப் மாவு எடுத்து நான் 2 உருண்டை வர மாதிரி மாவு பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் 1 லிட்டர் தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி போட்டிருக்கேன். நல்லா சூடு ஏறட்டும். நம்ம அதுங்காட்டி சப்பாத்தி திரட்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சப்பாத்தியை நான் தண்ணியில் சேர்த்துறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ இந்த சூடு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம ஐஸ் வாட்டரில் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டு இப்போது ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இதில் நல்லா தடவிட்டு இப்போ நூடுல்ஸ் கட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. நான் ரொம்ப நீட்டாக இருக்குன்னா நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம நீட்டாக கூட அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம். நான் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நான் லைட்டாக சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீட்டாக கட் பண்ணி வச்ச கேரட் அதில் சேர்த்துக்கிறேன். நீட்டாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம் அதிலே சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சப்பாத்தில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் காயில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டால் சரி போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன் சோயா சாஸ். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இதில் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அதில் கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். லைட்டாக இதில் பெப்பர் சேர்த்துருக்கேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.